ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல்ல இருந்தா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. ரெக்யர்மெண்ட் ஃபார் 2025 அண்ட் 26 கேண்டிடேட்காக. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேண்டிடேட்டும் லாயர் படித்தவங்க ஹெச்ஆர் ஃபினான்சியல் ரோல் இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் யார் அப்ளை பண்ணால் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ சேலரி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி மணிக்கும் பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இங்கே வந்து வந்தீங்கன்னா அஃபீஷியல் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல்லேருந்து அஃபீஷியல் வெளியிட்டிருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ சேலரி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸும் கேண்டிடேட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் வெளியிட்டிருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து போஸ்டிங்ஸ் ப்ளஸ் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ஸ்க்கான பே ஸ்கேலும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கும் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கிளியராக காட்டுறேன் உங்களுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருந்தாலே போதுமானது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3+ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இன்ஃபார் ரிலவெண்ட் ஃபீல்டுன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கும் ஏஜ் கேட்டகரி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 25 தான். இதுக்கும் 3+ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இன் ரிலவெண்ட் ஃபார் டிப்ளமோ. ஓகேங்களா, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15 வேகன்சிஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 25 தாராளமாக. உங்களுக்கு 25 ஏஜ் கேட்டகரி இருக்குன்னா நீங்கள் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, என் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான பே ஸ்கேல், வேகன்சிஸ், ஏஜ் கிரைட்டீரியா, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தம் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. எல்லா ஓப்பனிங்ஸ்க்கும் போஸ்டிங்ஸ்க்கான பேர், அதுக்கப்புறம் பே ஸ்கேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ், குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும், ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணாமல் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான பெனிஃபிட்ஸும் அட்வான்டேஜஸும் இங்கே வந்து இருக்குது. அதனால் கிளியராக வந்து பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான பே ஸ்கேல் வந்து பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான பே ஸ்கேல் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 4 lakhsலேருந்து 1.4 lakhs போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கான பே ஸ்கேல் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்தா அட்லீஸ்ட் 3+ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ் கேட்டகரி பொறுத்த மட்டும் 30. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான பே ஸ்கேலும், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் எத்தனை வருஷம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்கனால ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ பே ஸ்கேல், யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலாக உங்களுக்கான வர சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs ஆனம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா 2 years இருக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 29 தாண்டி இருந்தாவே போதும். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான வேக்கன்சிஸ் ப்ளஸ் ஏஜ் கேட்டகரியும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை பற்றி ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் யார்